ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான தூய நாமத்தில் அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய அன்பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆதியும் அந்தமுமான தேவன், முதலும் முடிவுமான தேவன் இந்த 2024 வருஷத்தை நமக்கு கிருபையாக, ரட்சிப்பாக, ஆசீர்வாதமாக, அபிஷேகமாக, இயேசுவின் நாமத்தில் ஜெயமாக, மாபெரும் அற்புத ஆசீர்வாத அடையாளங்களோடு கூட இந்த வருஷத்தை நாம் தேவனுடைய மகிமையை காண, நமது தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலின் விடுதலையை காண ஆசீர்வாதத்தோடு இந்த புத்தாண்டு வருஷத்தை தேவன் ஆளுகை செய்து நடத்துவாராக. வருஷங்கள் என்பது சர்வத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தரால் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற மகா பெரிய கிருபையாகும். ஜோசியக்காரர்களும் சாஸ்திரக்காரர்களும் ஏன் உலகத் தலைவர்களும் நாட்டு தலைவர்களும் இந்த வருஷங்களை பற்றி பலவிதமான கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனால் வருஷங்கள், காலங்கள், யுகங்கள் என்பது சர்வத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு கிருபையாகும். சர்வத்தை உண்டாக்கிய தேவனால்தான் இந்த வருஷம் அற்புதமாய், வெற்றியாய், ஆசீர்வாதமாய், ஜெயமாய் நடத்த முடியும். சங்கீதம் 77:10 சொல்கிறது, உன்னதமானவருடைய கரத்தில் வருஷங்கள் இருக்கிறது என்று சொல்லி. அது எத்தனை மகிமை அல்லவா? ஆகவே அருமையானவர்களே, பத்திரிகையிலும் சரி, டிவியிலும் சரி, பல விதமான செய்திகளாக ஜோசிக்காரர்களும் சாஸ்திரக்காரர்களும் இந்த வருஷம் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும் என்றெல்லாம் ஏராளமான பொய் கதைகளை பரப்பி விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள். அவைகள் எல்லாவற்றையும் உதாசீனம் செய்து தூக்கி எறியுங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவரால்தான் நாளைய நாள் எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும். ஆகவே அந்த கர்த்தருடைய பாதத்தை இந்த 2024 வருஷத்தில் முழு இதயத்தோடு கூட நாம் தேடி, முழு விசுவாசத்தோடு கூட அவரை ஆராதிப்போம். இந்த 2024 வருஷம் ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிற, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெயமுள்ள வருஷம், ஆசீர்வாத வருஷம், விசுவாச வருஷம், அற்புதங்களை காண வருஷம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற வருஷம், இந்தியாவில் ஒரு மாபெரும் மாறுதலை காணும் வருஷம், தேவனுடைய மகத்துவமுள்ள ஆளுகை உண்டு என்பதை உலகம் அறிகிற வருஷமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முழு உலகமும் ஆயத்தமாக வருஷமாக இந்த 2024 வருஷத்தை ஆவியான தேவன் நமக்கு கிருபையாக தருகிறார். 21ஆம் சங்கீதத்தில் 6வது வசனம், அவர் நித்திய ஆசீர்வாதம் உள்ளவராக்குகிறீர், அவர் உம்முடைய முகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். அல்லேலூயா. தேவன் ஒருவரால் தான் ஆசீர்வாதத்தை தர முடியும், அதிலும் நித்தியமான ஆசீர்வாதத்தை தர முடியும். அந்த ஆசீர்வாதத்தில் சுகம் உண்டு, சத்தியம் உண்டு, ரட்சிப்பு உண்டு, ஆசீர்வாதமான அடையாளங்கள், அற்புதங்கள் உண்டு, ஆனந்த சத்தத்தோடு தேவனை ஆராதிக்கிற மகிமையான ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு கூட இந்த 2024 வருஷத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோமா? ஆதியும் அந்தமுமான தேவனே, முதலும் முடிவுமான தேவனே, சர்வத்தை உண்டாக்கி ஆளுகை செய்கிற மகத்துவமுள்ள தேவனே, 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லியிருப்பது போல வருஷத்தை கர்த்தர் நன்மையால் முடிச்சூட்டுகிறீர். இந்த வருஷத்தை நெய்யாய் பொழிய பண்ணுவீர் என்ற வசனத்திற்கு தக்கபடி இந்த புத்தாண்டு வருஷத்தை எங்களுக்கு கிருபையாய் கொடுக்கிற இயேசுசாமி, நீத்தாம நித்திய ஆசீர்வாதங்களால் உம்முடைய ஜனங்களை, ஆண்டவரே, உமது ஊழியக்காரிகளை, உம்முடைய விசுவாசிகளை, உம்முடைய சபைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இயேசுவின் நாமம் இந்தியா முழுவதும் உயரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம்.
கோடி கோடியான மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். சாத்தானுடைய கோட்டைகளெல்லாம் உடைக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்குமாய் துதியின் சத்தங்கள் எழும்ப போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவின் வருகைக்கு இந்த உலகம் ஆயத்தமாகிறதற்காய் ஸ்தோத்திரம். நித்திய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ஜனங்கள் மேல் வந்து இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.